வணக்கங்க. நான் இன்றைக்கி மொச்சை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு அடுப்பை வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வைங்க. வச்சு மொச்சை அதில் போடுங்க. போட்டு வறுத்துட்டு இடையிலே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா வறுத்துருங்க. அது நல்லா வறுத்துருச்சுன்னு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அது டப்புன்னு வெடிக்கும். அந்த மொச்சை வெடிக்கும். அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த மொச்சையை போட்டு ஊற வைங்க. 2 தடவை கழுகிட்டு ஊற வைங்க. நான் குக்கர்லேயே போட்டு ஊற வச்சிட்டேன். அப்படியே குக்கரை காலையில் இருந்துச்சு அடுப்பில் வச்சிடலான்ட்டு. அதில் நிறைய தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வைங்க. இன்னும் காலையில் அடுப்பில் வச்சா போதும். நைட்டு முழுக்க ஊறட்டும், ஊறட்டும். அப்போ தான் காலையில் மாவாக இருக்கும். வெந்து மூடி வச்சுருங்க. இது அடுத்த நாள் காலையில் பெருங்காயத்தூள் போடுங்க, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுங்க. போட்டு குக்கரை மூடி அடுப்பில் வைங்க. இங்கே கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த வெட்டின காயை இந்த எண்ணெயில் போடுங்க. போட்டு லைட்டாக 2 வதக்குங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் வச்ச மசாலா பொடியை போடுங்க. 2 கரண்டி போடுங்க. 1 ஸ்பூன் சக்தி சாம்பார் தூள் போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு இந்த பார்த்திங்களா அந்த மொச்சை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த மொச்சையை அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க. நைட்டு ஊற வச்ச தண்ணியிலே அப்படியே வேக வைங்க. அப்போ தான் அந்த சத்தெல்லாம் அதிலே கிடைக்கும். அந்த தண்ணி கீழே கொட்டிட வேண்டாம். இதில் உப்பு போடுங்க. போட்டுட்டு தக்காளி போடுங்க. சீரகம் 2 போடுங்க. 2 தக்காளி வெட்டி போடுங்க. புளியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி ஊற்றுங்க. அதையும் கிண்டி விடுங்க. கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அது சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இந்த குழம்புங்க எப்படி கொதிக்குன்னு. இதோ கடுகு போடுறேன். எல்லாமே உங்களுக்கு தேவையானது தான். எண்ணெயெல்லாம் உங்களுக்கு தேவையானது ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அந்த குழம்புல ஊற்றிடுங்க. தாளித்து ஊற்றிடுங்க. பார்த்திங்களா கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா? குழம்பு வச்சு முடிச்சாச்சு. கத்திரிக்காய் வெந்துருச்சு, முருங்கைக்காய் வெந்துருச்சு, மொச்சையும் வெந்துருச்சு. இதுதான் எங்கள் வீட்டு மொச்சை குழம்பு இன்றைக்கி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க.